அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகள் முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தற்பொழுது நிறைவு பெற்றுவிட்டது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்ததுபடி அனைத்தும் முடிந்துவிட்டதா? ஆனால் இங்குதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது கடைசி நேரத்தில் கைவிடக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக அவரது ஆதரவாளர்களே தற்பொழுது அந்தர்பல்ட்டியும் அடித்திருக்கிறார்கள். அதாவது தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள், அதாவது கூட்டணியில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன் வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இரு கட்சிகளுக்கிடையான 2ஆம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையும் இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தையில் இன்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிலையில் அதன் பின்பாக பேட்டியளித்த தேமுதிகவின் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாக தெரிவித்துள்ளனர். ஆனால் இதில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக தேமுதிக கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை என்று அதிமுகவின் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்ததுதான் எங்களுக்கு மிக மோசமான தருணம் என்றும், இவர்கள் கடந்ததை பழசை மறக்கவில்லை என்றும் தற்பொழுது சூசமாக பேசியிருப்பதும் சாடை மாடையாக பேசியிருப்பதும் ஒட்டுமொத்த அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இது மாறிவிட்டது. ஏனென்றால் தங்கமணி, வேலுமணி இவர்கள் தேமுதிகவின் கூட்டணி நிர்வாகிகளுடன் சரியான பேச்சுவார்த்தை நடத்தாததும் அவர்களை மதிக்காத காரணத்தினால் தற்பொழுது தேமுதிக நிர்வாகிகள் 4 தொகுதிகளுக்கு பதிலாக 7 தொகுதிகள் கேட்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் தங்கமணி, வேலுமணி மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும், சொன்ன பேச்சை தவிர அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொண்டால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் நடைபெறும். ஏனென்றால் ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக கூட்டணி இல்லாமல் அதிமுகவின் கதவை திறந்தே வைத்திருக்கிறார்கள் என்று கேலி கிண்டல் செய்து வருகிறார்கள். இதில் நீங்கள் கிடைக்கின்ற கட்சிகளையும் அவதூறாக பேசி அவர்களை விரட்டியடிக்கும் நோக்கத்துடன் இருந்தால் நிச்சயமாக உங்களது பதவிக்குத்தான் அது ஆபத்தாக முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாகவே கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும், இல்லை என்றால் உங்களது பதவிக்குத்தான் ஆபத்து என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பது, கூடவே இருந்து தனக்கு தலைவனாக மாறிவிட்டால் தற்பொழுது பொது இடத்தில் எங்களை அவமானப்படுத்தும் விதமாக எடப்பாடி பேசிவிட்டான் என்று தங்கமணி, வேலுமணி இவர்கள் இருவரும் எடப்பாடி பழனிசாமி பற்றியான ரகசியங்களை தற்பொழுது கருப்பு ஆடுகள் மூலமாக வெளியேற்றப்படுவதாகவும், இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தில்லுமுள்ளு அனைத்தும் வெளியிட்டு வருவதாகவும் சர்ச்சைகளும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் நிலவி வருகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். சூசமாக பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக கடைசி நேரத்தில் கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை என்று கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்டால் ஒட்டுமொத்த அவமானமாகிவிடும் என்று தங்கமணி, வேலுமணி அவர்களிடம் சமாதானப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.